தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை நாடளாவிய ரீதியில் 2723 பரீட்சை மத்திய நிலையங்களில் நாளை நடைபெற உள்ளது. இம்முறை பரீட்சைக்கு 2,94,089 மாணவர்கள் தோற்றவுள்ளனர். இதில் சிங்கள மொழி மூலம் 2,20,366 பரீட்சார்த்திகளும், தமிழ் மொழி மூலம் 73,723 பரீட்சார்த்திகளும் அடங்குகின்றனர். நாளை காலை 9:30க்கு தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை ஆரம்பமாக உள்ளது. பிள்ளைகளும் பெற்றோர்களும் பின்பற்ற வேண்டிய விசேட அறிவுறுத்தல்கள் எவை? இந்த பரீட்சார்த்திகளை பொறுத்தளவிலே அவர்களுடைய சுட்டெண்களை கொண்ட வரவுடாப்பு மேற்பார்வையாளர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த மேற்பார்வையாளர்கள் பரீட்சைக்கு தோற்றுகிற பரீட்சார்த்திகளிடத்திலே அவர்களுடைய கையொப்பங்களை பெற்றுக்கொள்வார்கள். பெற்றோர்களை பொறுத்தளவிலே, பரீட்சார்த்திகளை பொறுத்தளவிலே நீங்கள் கையொப்பம் இடுகிற பொழுது உங்களுடைய பெயர் சரிதானா, உங்களுடைய பெயருக்கு நேரே நீங்கள் கையொப்பம் இடுகிறீர்களா என்பதை பார்த்து கையொப்பமிட வேண்டும் என்பது தொடர்பிலே நீங்கள் கூடிய கவனம் செலுத்துங்கள். பரீட்சைக்கு கிட்டத்தட்ட ஒரு மணித்தியாலத்துக்கு முன்பதாக மண்டபத்துக்கு சென்று விட்டால் பல பிரச்சனைகளை தவிர்த்துக் கொள்ளலாம் என நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நாளைய நாள் காலை 9:30 மணிக்கு இந்த பரீட்சை ஆரம்பிக்க இருக்கிறது. பரீட்சார்த்திகள் நீங்கள் உங்களுக்கான வினாப்பத்திரங்கள் வழங்கப்பட்டதன் பின்னர் உங்களுடைய சரியான சுட்டெண்களை உங்களுடைய வினாப்பத்திரங்களிலே குறிப்பிடுவதிலே கூடிய கவனம் செலுத்துங்கள். அது தொடர்பாக பாடசாலைகள் உங்களுக்கு வலியுறுத்தி இருக்கும். பெற்றோர் உள்ளிட்ட எந்த ஒரு தரப்பினரும் பரீட்சை வளாகத்துக்குள்ளே செல்வதற்கான அனுமதி இல்லை. எனவே அது தொடர்பிலே அனைவரும் கூடிய கரிசனை செலுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. எந்தவிதமான பரீட்சைக்கு தேவையற்ற பொருட்களையும் நீங்கள் கொண்டு செல்லக்கூடாது. விசேடமாக இலத்திரனியல் சாதனங்கள் போன்ற விடயங்கள், அதனை விட எழுது கருவிகள், அதற்கு மேலதிகமாக அலிரப்பர், வரைகோல் போன்ற விடயங்களை நீங்கள் எடுத்து செல்லலாம். பரீட்சை எவ்வாறு நடைபெறும்? முதலில் 2வது வினாப்பத்திரத்தை வழங்கி இருக்கின்றோம். 1 மணித்தியாலம் 15 நிமிடங்களை கொண்டதான அந்த வினாப்பத்திரம். அதற்கு பிறகு 30 நிமிட இடைவெளிக்கு பின்னர் 11:15 மணியளவிலே 1வது வினாப்பத்திரம் 1 மணித்தியாலத்தை கொண்டதாக வழங்கப்பட இருக்கிறது. 12:15 மணி ஆகிற போது முழுமையாக இந்த பரீட்சை நிறைவுறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. பரீட்சை வினாக்களை நீங்கள் வாசித்து அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற அறிவுறுத்தல்களை தெளிவாக நீங்கள் வாசித்து வினாப்பத்திரத்திலேயே விடை எழுதுவதற்கான ஏற்பாடுகள் தான் செய்யப்பட்டிருக்கின்றன. நீங்கள் வினாக்கள் தொடர்பாக ஏதேனும் செய்க வழிகளுக்காக உங்களுக்கு மேலதிக தாள்கள் வழங்கப்பட இருக்கின்றன. அந்த தாள்களை நீங்கள் செய்து பார்த்து விடைகளை உங்களுடைய வினாப்பத்திரத்தில் விடைகளை எழுதுவதற்காக தரப்பட்டிருக்கின்ற இடைவெளிகளிலே எழுதலாம். இதனிடையே கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை எதிர்வரும் திங்கட்கிழமை ஆரம்பமாக உள்ளதுடன் செப்டம்பர் 5ஆம் தேதி வரை நாடளாவிய ரீதியில் 2,532 மத்திய நிலையங்களில் நடைபெற உள்ளது. இம்முறை பரீட்சையில் 3,72,310 பரீட்சார்த்திகள் தோற்றவுள்ளனர். பாடசாலை பரீட்சார்த்திகள் 2,66,494 பேரும், தனிப்பட்ட பரீட்சார்த்திகள் 17,814 பேரும் இதில் அடங்குகின்றனர். இதனிடையே அசாதாரண சூழ்நிலை மற்றும் அனர்த்த நிலைமை ஏதேனும் ஏற்படுமாயின் அது தொடர்பில் அறிவிப்பதற்காக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் 4 தொலைபேசி இலக்கங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. 0113668119 0113668026 0113668032 8087 ஆகியனவே அந்த தொலைபேசி இலக்கங்களாகும்.